பணம் சேமிக்க கஷ்டம் இல்ல, பழக்கம்தான் பிரச்சனை. சம்பளம் குறையில்லாதவங்களே சேமிப்பு இல்லாம வாழ்றாங்கன்னா காரணம் பணம் இல்ல, பழக்கம்தான். மாதம் ஆரம்பத்துல இந்த மாதம் கண்டிப்பா சேவ் பண்ணணும்னு முடிவு. மாதம் முடிஞ்சதும் அடுத்த மாதம் பார்க்கலான்னு சமாதானம். இது உங்க ஒருத்தர் கண்ட நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது. எதை பண்ணினா பணம் சேமிக்கலாம்? வர்ற பணத்தை 3 பாகமா பிரிங்க. தேவை, வீடு, சாப்பாடு. சேமிப்பு முதல்ல, விருப்பம் பின்னு. சேமிப்பு முதல்ல போனாதான் மீதி கண்ட்ரோல் வரும். சின்ன தொகை பயனில்லைன்னு நினைக்காத. 50 ரூபாய், 100 ரூபாய் இது சின்ன பணம் இல்ல, சின்ன பழக்கம்தான் பெரிய ஃபியூச்சரை கட்டும். செலவுக்கு காரணம் தேடு. ஒவ்வொரு செலவுக்கும் இது உண்மையிலே தேவைதானான்னு கேளு. இந்த ஒரு கேள்வி தினமும் உன் பணத்தை காப்பாத்தும். எதை பண்ணினா பணம் சேமிக்க முடியாது? மிக முக்கியம், என்ன பண்றாங்கோ அவங்க மாதிரி. மற்றவரோட வாழ்க்கையை காப்பி பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை எப்பவும் ஷார்டேஜ்ல தான் இருக்கும். இஎம்ஐ வாழ்க்கை. தேவைக்கில்லாத இஎம்ஐ உங்க ஃபியூச்சரை சாப்பிடும். இஎம்ஐ கன்வீனியன்ஸ் இல்ல, அது செயின். பிறகு சேமிக்கலான்னு மைண்ட் செட் வேண்டாம். பிறகு சேமிக்கலான்னு நினைக்கிறவன் எப்பவும் சேமிக்க மாட்டான். ஸ்ட்ராங் மோட்டிவேஷனல் எண்டிங். பணம் அதிகமா வரணும்னா முதல்ல பணத்துக்கு மரியாதை கொடு. நீ பணத்தை கண்ட்ரோல் பண்ணினா நாளைக்கு பணம் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும். இன்னைக்கு ஆரம்பிச்சா 6 மாதம் போதும், மாற்றம் கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல ஸ்டார்ட்னு போடுங்க. இப்படி ரியலா லைஃப் சேஞ்ச் ஆகிற கண்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.